நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் என ஏராளமான தேர்தல்கள் தமிழக அரசியல் வரலாற்றை கடந்து சென்றிருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தலும் ஏதோ ஒரு வகையில் மாநிலத்தை பரிணாம வளர்ச்சியடைய செய்திருக்கிறது. இதோ இன்னொரு தேர்தலும் வரப்போகிறது. இந்த தேர்தல் தமிழகத்துக்கு எதை கொண்டு வரப்போகிறது? இந்த தேர்தலுக்காக தமிழக அரசியல் கட்சிகளும் மக்களும் எப்படி தயாராகி வருகிறார்கள்? தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் செயல்பாடுகள் பற்றி மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பன போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடுவதற்காக மாநிலத்தின் 234 தொகுதிகளிலும் நமது செய்தியாளர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். வாக்களிக்கப் போகும் அனைத்து தரப்பு மக்களையும் கட்சி பேதமின்றி சந்தித்து வருகிறார்கள். மக்களின் கருத்துக்களை அப்படியே பதிவு செய்கிறார்கள். அவர் இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் எதையும் தலையிட்டு தீர்த்து வைத்ததாக சொல்ல முடியாது. மணாளூரில் நல்ல திட்டங்களை செஞ்சுருக்காங்க. என்னென்னு தேவையை விசாரித்து குளிர் சேர்ந்து இப்போ லேடிஸ் காட்டி எல்லாம் நல்லா இதாக செய்கிறாங்க. மீண்டும் அவங்க தான் வரணும், நல்லது செய்யணும். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா என்பதை நேரில் சென்று ஆய்வு செய்கிறார்கள். மக்கள் பிரதிநிதிகளிடம் மக்களே நேரடியாக கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள். கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரையிலான இந்த கள ஆய்வில் இன்று நாம் பார்க்க போவது அம்பத்தூர் தொகுதி. இந்த தொகுதியின் கள நிலவரத்தை நமக்கு தரப்போகிறவர் செய்தியாளர் கவி குயில். தொகுதி சீரமைப்பு நடவடிக்கையின் போது உருவாக்கப்பட்ட அம்பத்தூர் தொகுதியின் சிறப்புகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதியாக அறியப்பட்ட வெள்ளிவாக்கம் தொகுதியிலிருந்து பிரிக்கப்பட்ட பகுதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட அம்பத்தூர், பாடி, முகப்பேர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதி 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது உருவாக்கப்பட்ட புதிய தொகுதியாகும். தெற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டை என பெயர் பெற்ற அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் சுமார் 2000க்கும் அதிகமான தொழில் நிறுவனங்கள் உள்ளன. தகவல் தொழில்நுட்பத்துறையின் புகழ்பெற்ற நிறுவனங்களின் கிளைகள் இத்தொகுதியில் உள்ளன. அம்பத்தூர் தொகுதியில நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல பல்வேறு நிலைகள்ல பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்களும் சரி, ஐடி நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களும் சரி இங்க சம அளவில் வசிக்கிறாங்க. புகழ்பெற்ற தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் இத்தொகுதியில் இருக்கின்றன. சென்னையில் உள்ள மாநகர போக்குவரத்து பணிமனைகளில் அதிக அளவில் பேருந்துகளை கையாள்வதில் அம்பத்தூர் பணிமனைக்கும் தனி இடம் உண்டு. வட சென்னையின் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக விளங்கும் அம்பத்தூர் ரயில் நிலையம் தினம்தோறும் லட்சக்கணக்கான பயணிகளை கையாளும் நிலையமாக உள்ளது. பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்களை அதிகம் கொண்ட ஒரு சில தொகுதிகளில் அம்பத்தூரும் ஒன்று. இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,27,227. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,66,597 பேர், பெண் வாக்காளர்கள் 1,60,562 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 68 பேர். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த எஸ் வேதாச்சலம். அம்பத்தூர் தொகுதியில் 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் வடக்கு பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது அம்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுவரை ஒரே ஒரு முறைதான் சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு நடந்த அந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 2,04,990 என்ற அளவில் இருந்தது. இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை பதிவான மொத்த வாக்குகளுடைய சதவீதமானது 70.6 என்ற அளவில் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை 16. தேர்தல் முடிவுகளின்படி இந்த வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் விவரங்களை பார்க்கலாம். வேதாச்சலம் அதிமுகவை சேர்ந்தவர் 99,330 வாக்குகளை பெற்றார். ரங்கநாதன் திமுகவை சேர்ந்தவர் 76,613 வாக்குகளை பெற்றார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் 3,912 வாக்குகளை பெற்றார். அந்த அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்த வேதாச்சலம் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் மற்றும் தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் குறித்து அத்தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நல்லா தான் அவர் நல்லா செயல்பட்டார். நல்ல ரோடெல்லாம் போடுறதுக்கு கவுன்சிலரோடு நல்லா கோஆப்ரேட்டிவ் பண்ணார். நல்லா இதாட்டு தான் இருந்தார். அவரை பற்றி எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் வருவார், பார்ப்பார், பார்க்கெல்லாம் பார்ப்பார். நேற்று கூட வந்தார், பார்த்தாரு, லைட்டெல்லாம் போட்டுக்குதான்னு பார்த்தாரு, செக் பண்ணாரு, போயிட்டார்.
இந்த 5 வருஷத்தில் அவர் என்னைக்கு ஜெயிச்சாரா அன்னிலேருந்து இந்த தொகுதி பக்கமே வர்றது கிடையாது. அது அவரும் எதுவும் இந்த தொகுதிக்குன்னு எதுவும் செய்கிறதில்ல. பப்ளிக் கஷ்டப்படுறதாங்கன்னு சொல்லி வந்து இந்த மழை பெஞ்சதில் கூட அவர் இந்த ஏரியா பக்கமே வரலங்க. அவர் வரல. எங்கள் இந்த எம்எல்ஏ வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் ரவுடிசம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. நாங்கள் பயம் இல்லாமல் லேடிஸ் எந்த டைம்னாலும் போகிறோம் வரோம். ஏன்னா முதல்ல செயின் ஸ்நாச்சிங் நிறைய இருந்தது. இப்போ அங்கங்கே இந்த பேட்ரோல் ஜீப் வர்றது, அப்புறம் லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் ஒன்று கல்யாணம்மாள் ஸ்ட்ரீட்டில் போட்டு அது கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நாங்கள் ஒரு ப்ளே கிரவுண்ட், வாக்கிங்க்கு ஒரு பார்க்கு கேட்டிருக்கோம். அது மட்டும் இன்னும் அவரால் செஞ்சு தர முடியல. இடம் நீங்கள் காமிங்க, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ளட் டைம்லேயும் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வருவாங்க, அதுக்கப்புறம் எங்கே வர்றாங்க? அவ்வளோதான். ரேஷனில் பாருங்க, காலையில வந்து நிற்கணும். 1ஆம் தேதி ஆனால் அன்னைக்கு பொருள் கிடைக்கும், இல்லாட்டி அவ்வளோதான் 3 நாளுக்குள்ளே காலி. இன்னைக்கு பாருங்க உளுத்தம் பருப்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது, இல்லாட்டி அவ்வளோதான். போன மாதம் அப்படியே போயிடுச்சு. வாக்களித்த மக்களின் கேள்விகளுக்கு அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம் அளித்த பதில்களை பார்க்கலாம். அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களில் சிலர் தொகுதி பிரச்சனைகள் குறித்த கேள்விகளோடு சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலத்தின் இல்லத்திற்கு சென்றனர். நமது செய்தியாளர் முன்னிலையில் எம்எல்ஏவிடம் அவர்கள் தங்கள் கேள்விகளை கேட்டனர். அம்பத்தூர் எஸ்டேட்டில் நாங்கள் வேலை செய்கிறோம், லட்சக்கணக்கில் ஆளுங்கெல்லாம் வேலை செய்கிறோம். எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதாவது அம்பத்தூர் எஸ்டேட் நிர்வாகம் அம்பத்தூர் முதலாளியுடைய சார்பில் செயல்படுது. அந்த முதலாளியுடைய சார்பில் தரமான சாலைகள் தமிழக அரசு மூலயமா, மாண்புமிகு அம்மாவுடைய மூலயமா தரமான சாலைகள்லாம் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் வசதியும் 1க்கு 10 இடத்துல இலவசமாக கட்டி கொடுத்துருக்கோம். அது கட்டண கழிப்பிடமும் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால இல்லையே, பாத்ரூம் வசதி சுத்தமா இல்லையே. பாத்ரூம் வசதி க்ளீன் பண்ண மாட்டாங்க, தண்ணி வர மாட்டேங்குது. அது பண்ணிவிடலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. அது பப்ளிக் டாய்லெட்ன்றது அப்படிதான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மக்கள் அதை கனிவோடு எடுத்து வேலை செஞ்சு நம்ம தான் சுத்தத்தை பாதுகாக்கிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வராங்க. இல்ல சார், அவங்க க்ளீன் பண்றவங்க கூட வரவே மாட்டாங்க. ஒரு நாளைக்கு வர்றாங்க, 3 நாளைக்கு வர மாட்டாங்க, தண்ணி வர மாட்டேங்குது. லேடிஸுங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது. அப்ப என்ன பண்றது? நாங்க நாங்க என்ன பண்ண முடியும்? அது எங்களுடைய நகராட்சியோ மாநகராட்சியோட கண்ட்ரோலர் தான் நாங்கள் சுத்தப்படுத்தி கொடுத்துருப்போம். அது மேனேஜ்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்க கையில் நாங்கள் அரசு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் சொல்லிட்டு 1க்கு 4, 5 பாத்ரூம் டாய்லெட் ஃபெசிலிட்டி கட்டி கொடுத்துருக்கோம். ஏரியா இலவசமாக கட்டி கொடுத்துருக்கோம். அது கட்டண கழிப்பிடமும் சுகாதாரத்தோடு இருக்குது. அத்திப்பட்டு பகுதியில் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு எரிக்கப்படுவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கும் எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். அத்திப்பட்டு கிராமத்தில் வார்டு 86வது வார்டில் அத்திப்பட்டு கிராமத்தில் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக குப்பை கிடங்கிறது உண்மை. எந்த ஆட்சியும் அதை சீரமைக்கலை. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அம்பத்தூர் தொகுதி புதுசாக உருவாக்கப்பட்ட தொகுதியில் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் அம்மாவுடைய நேரடியாக கவனத்தில் கொண்டு சென்றதுனால அந்த குப்பை கிடங்கு அகற்றம் சொன்ன கால தாமதம் அதிகமாக ஆகும். அதனால் அன்றாடம் சேமிக்கிற அந்த குப்பைகளை இங்கிருந்து கொழும்புக்கு கொண்டு போய் நாங்கள் கொட்டுறோம். இந்த பகுதியில் இன்றைக்கி சேமிக்கிற குப்பைகள் நாங்கள் கொட்டுறதில்லை. எரிக்கிறது சுத்தமாக நிறுத்திட்டோம். 4 ஆண்டு காலமாக அந்த எரிக்கிறது சுத்தமாக நிறுத்துறதுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கி அம்மாவை பாராட்டுறாங்க. சுபிச்சமாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காலங்களில் அந்த 2 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலத்து அங்கே இருக்கிற குப்பையை துல்லியமாக அகற்ற செய்து கொடுத்துருவாங்க. இப்போ தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திருப்பதி சென்னை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் எந்த அளவில் நடந்து வருகிறது என்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் மக்கள் கேள்வி எழுப்பினர். இப்போ அம்மா 6 வழி சாலையாக பண்ணி கொடுக்கறதுக்கு என்னுடைய தொகுதிக்கு மட்டும் டோட்டலாக பாடியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் 120 கோடி ரூபாய் செலவில் திட்டமிட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் நடக்குது. அதில் எனது பகுதியில் ஜனத்தொகை மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. வியாபாரி பொதுமக்கள் அதிகமாக இருக்கிறதுனால 2 வழி சாதை 4 வழி சாதையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஜனங்களுடைய அதாவது வியாபார சங்கத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்று முதல் மந்திரி அவங்க சந்திச்சிருக்காங்க. எங்களுக்கு 4 வழி சாதை போகிறோம், அதனால் எங்கள் 6 வழி சாலை வேண்டான்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இருந்தாலும் அது கனிவோடு அம்மா 4 வழி சாலையாக பண்ணலாமா 6 வழி சாலையாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு நல்ல முடிவோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் 2 வழி சாலையை 4 வழி சாலையை செஞ்சு கொடுத்துருக்கோம். இந்த ஆட்சியில் 4 வழி சாலையை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். தரமான சாலையும் போட்டு கொடுத்துருக்கோம், தரமான LED விளக்குகளும் போட்டு கொடுத்துருக்கோம். தொகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை வசதி குறித்தும் எம்எல்ஏ பதிலளித்தார். அம்பத்தூர் தொகுதியில் நான் தேர்தல் வாக்குறுதியாக இந்த பகுதியில் மருத்துவமனை கட்டித்தரேன்னு சொன்னது உண்மை. அம்மாவும் அதை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னது உண்மை. ஆனால் இந்த பகுதியில் பெரிய மருத்துவமனை கட்டுறதுக்கு இடவசதி இல்லாத காரணத்தினால பாடி டிஎம்பி பிரிட்டானியாவுக்கு பின்னாடி 30 பெட்டு கொண்ட ஹாஸ்பிட்டலை இன்றைக்கி 100 ஹாஸ்பிட்டலாக உருவாக்கி பணி நடந்துகிட்டு இருக்குது.
அதே போல் வந்து 2 பெட்டு 3 பெட்டு இருந்த ஹாஸ்பிட்டல்லாம் சின்ன சின்ன மினி பிரைமரி ஹெல்த் சென்டர் கொரட்டூரில் 1, மேனாம்பேட்டில் 1, அத்திப்பேட்டில் 1, இங்கெல்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் 30 பெட்டுகள் கொண்ட ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அம்மாவோட கவனத்துக்கு போய் சென்று நீ சிறப்பாக வேலை நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அம்பத்தூர் டிஎம்பி நகரில் கட்டப்பட்டிருக்க 100 பெட்டு ஹாஸ்பிட்டலு நம்ம தொகுதிக்கு 30 பெட்டை வந்து 100 பெட்டு ஆகியிருக்கோம். 5 பெட்டை வந்து 30 பெட் ஆகி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இடவசதி இல்லாத காரணம் அந்தந்த பகுதி மக்களுக்கு ஆங்காங்கே அந்த மாதிரி நிலையை உருவாக்கி அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி தனது தொகுதியில் போக்குவரத்து வசதிகளை சிறப்பான முறையில் செய்து தந்துள்ளதாக நமது செய்தியாளரை நேரில் அழைத்து சென்று விளக்கம் அளித்தார். புதுப்பிக்கப்பட்ட சாலைகள் உலகம் தரம் வாய்ந்த சாலைகள். இந்த சாலைகள் வந்து இதே சாலைகள் அம்பத்தூர் தொகுதி முழுக்க வந்து 98% போட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை இந்த மீடியம் சென்ட்ரல் மீடியா போட்டு சென்ட்ரல் மீடியாவில் வந்து எல்இடி விளக்குகள் போட்டு கொடுத்துருக்குறோம். எல்இடி லைட்டு மட்டும் போட்டு கொடுத்தது இல்லாமல் பயணிகள் நிழற்குறைகள் சட்டமன்ற நிதியிலையும் கொடுத்துருக்கோம், மாநகராட்சியோட நிதியிலையும் கொடுத்துருக்கோம். மாநகராட்சி நிதியில் வந்து 25 நிழற்குறைகளை கொடுத்துருக்கோம், சட்டமன்ற நிதியில் வந்து 15 நிழற்குறைகளை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து எல்லா பகுதியிலையும் வந்து சிறப்பாக வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். அம்மா எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். தொகுதி மக்களும் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காக அந்த ஜனங்கள் வந்து அதிமுக 25 ஆண்டு காலமாக இங்கே இருந்ததை நான் முதல்ல ஜெயிச்சு அம்மாவுடைய நற்பெயரை காப்பாற்றணும், அம்மா சொல்கிற வேலையை செய்யணுன்றதுக்காக ஒரே மாதிரி பண்ணி கொடுத்தோம். அம்பத்தூர் தொகுதி மக்கள் சிலரிடம் அரசியல் குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கிடைத்த பதில்களை பார்க்கலாம். அம்பத்தூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் யார்? சட்டமன்ற உறுப்பினர் வேதாச்சலம். வேதாச்சலம் எந்த கட்சியை சேர்ந்தவர்? டிஎம்கே, ஏடிஎம்கே. வேதாச்சலம் எந்த கட்சி? ஏடிஎம்கே. தமிழகத்தோடைய ஆளுநர் யார்? ரோசையா சார். தமிழக காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யார்? சார் இது தமிழிசை சவுந்தரராஜன் மேடம். பாரதிய என்ன சொன்னீங்க? தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் யார்? இவங்க ஜிகே வாசன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் யார்? தெரியும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் யார்? தெரியாதுங்க. மோடி. ஓகே. தமிழக எதிர்க்கட்சி தலைவர் யார்? தேதிமுக விஜயகாந்த். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை? 234. தமிழகத்தில் எத்தனை மாவட்டம் இருக்கு? மாவட்டம் 24 மாவட்டம். 24. அம்பத்தூர் தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தகவல்களை திரட்டி இருக்கிற செய்தியாளர் கவிக்குயில் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கவிக்குயில், தொகுதியின் ஒட்டுமொத்த நிலவரம் குறித்து பதிவு செய்யுங்கள். வெங்கட பிரகாஷ், இந்த அம்பத்தூர் தொகுதி என்பது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதியாக இருந்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுமே வந்து சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கின்றது. எனவே இந்த பகுதியின் வளர்ச்சி என்பது எம்எல்ஏ மற்றும் சென்னை மாநகராட்சி இந்த 2 தரப்புமே சேர்ந்து இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சியாகத்தான் இருக்கின்றது. இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வேதாச்சலம் ஓட்டு கேட்டு வந்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் பெரும்பாலானவற்றில் எல்லாவற்றையுமே நிறைவேற்றி இருக்கான்னு தான் இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. குறிப்பாக அவர் வாக்குறுதி அளித்தபடி அடிப்படை வசதிகள் அனைத்துமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது இந்த பகுதியில் சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், கழிவுநீர் குழாய்களை சீரமைக்கிறது, இந்த பகுதி முழுவதுமாக எல்இடி விளக்குகள் அமைப்பது என்பது போன்ற வசதிகள்லாம் செய்து தரப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த வசதிகளை தாண்டி மிகப்பெரிய திட்டங்கள், அதாவது தொழிற்பேட்டையை தொடர்ந்து பராமரிப்பது, இங்கு பல வசதிகளை செய்து தருவது, தொழிற்பேட்டைக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் நவீனமாக்குவது, இங்கே இந்த பேருந்து நிலையத்தில் வசதிகளை செய்து கொடுக்கறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் செய்து தரல அப்படிங்கிறது தான் வந்து இந்த தொகுதி மக்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. எனவே இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதி மக்களுடைய தொடர்ந்து வந்து ஒரு இணைப்பில் இருந்தாலும் கூட, தொடர்ந்து இந்த பகுதிகளெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டாலும் கூட இது போன்ற மிகப்பெரிய திட்டங்களை இன்னும் வந்து முடிக்காதது இந்த பகுதி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருக்கின்றது. வெங்கட பிரகாஷ்.